காவேரி வந்து பொண்ணு பார்க்க வராங்க. காவேரி வந்து முதல்ல வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாரும் கம்பல் பண்ணதால காவேரி வேறு வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. அடுத்து பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு காவேரி ரொம்ப பிடிச்சிடுது. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி காவேரி உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்குறாங்க. உடனே காவேரி வந்து எதுவாக இருந்தாலும் அப்புறம் சொல்லலான்னு அமுச்சு விடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்னடி நீ இப்படி பேசுகிற அப்படின்னோட சொன்னால் புரிஞ்சுக்கமா அப்படின்றாங்க. உடனே மாப்பிள்ளை வந்து எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அவங்க வந்து ஒர்க் பண்ணணும், எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒர்க் பண்ண சொல்லுங்கள், அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாப்பிள்ளை வந்து சொல்கிறாரு. அதனால் வந்து மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாதிரி இருக்கார்டி, பரவாயில்ல, உனக்கு ஏற்ற மாதிரி தாண்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கம்மா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா, முதல்ல அவங்கள ஏதாவது பேசி அமுச்சு விடுமா, அப்புறம் சொல்கிறோம் சொல்லுமா அப்படின்னோடனே சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க, நாங்கள் வந்து பொண்ணுக்கிட்டையும் கலந்து பேசிவிட்டு நீங்களும் மாப்பிள்ளைக்கிட்ட கலந்து பேசுங்க, எதுவாக இருந்தாலும் ஆரம்பம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஏன் இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னோடனே எனக்கு மாப்பிள்ளைலாம் பிடிக்கலம்மா அப்படின்னோடனே என்னடி நீ இப்படி பேசுகிற, அவர் நல்லா தானே இருக்காரு, என்னடி குறைச்சடு, மாப்பிள்ளை அவ்வளோ அழகாக பேசுகிறாரு, எல்லாமே நல்லா இருக்குது, குடும்பமும் நல்லா இருக்குது, இதுக்கப்புறம் என்னம்மா என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளலாம் அவர் அளவுக்கு இல்லைம்மா அப்படின்னோடனே அவர் அளவுக்கா, யாருடி நீ சொல்கிற, வேற யாருமா, என்னோட ட்ரீம் பாய் தான் அப்படின்றாங்க. என்னது ட்ரீம் பாயா, என்னடி சொல்கிற, கனவுல வந்தவர் எப்படி, அதான் நேர்லையே நான் பார்த்தனே, சரி நேரில் பார்த்தேன், அதுக்காக மாப்பிள்ளையும் அவர் ஒன்றாயிடுமாடி, என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே இங்கே பாரு காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கடி, நிஜ உலகத்துக்கு வாடி, கனவு உலகெல்லாம் வேணாண்டி அப்படின்னோடனே இங்கே பாருமா, என்ன தான் நான் சொல்லிட்டேன்லாம் முன்னாடியே, அவர் அளவுக்கு என் ட்ரீம் பாய் அளவுக்கு ஒருத்தர் வந்து அதை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீ ட்ரீம் பாய் அளவுக்கு கூட்டின்னு வரல, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஐயோ இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி வளர்றாளே அந்த பையன், ஐயோ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கங்கா ஃபோன் பண்ணுறாங்கம்மா, என்னம்மா ஆச்சு, காவேரிக்கு மாப்பிள்ளை பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏண்டி கேட்குற கொடுமையை, இவ ஏதோ கனவுல ஒரு பையன் வந்தானாடி, அந்த பையனை நேர்லேயும் வந்து பார்த்தாலாடி, கனவுல வந்த பையன் நேர்லேயும் பார்த்துருக்கா, அதுக்கப்புறமா வந்து அந்த பையனு தான் நல்லா இருக்கான், அவன் தான் வந்து கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காடி, அவளுக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலையாடி, அந்த பையன் மாதிரி இந்த மாப்பிள்ளை கிடையாதுன்னு சொல்கிறாடி, என்னம்மா சொல்கிற, காவேரி இதெல்லாம் பண்ணுறா, ஆமாடி அவள் தாண்டி இப்படிலாம் பண்ணுறா, எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்னோடனே சரிம்மா நீ அவகிட்ட ஃபோனை கொடு, அக்கா இங்கே பாருக்கா, நீ மாப்பிள்ளையை பார்க்க சொன்னேன், வர சொன்னேன், அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க சொன்னேன், பார்த்துட்டு போயிட்டாங்க, எனக்கு பிடிச்சதுன்னு கல்யாணம்னு சொன்னேன், எனக்கு பிடிக்கல, அப்புறம் ஏன்க்கா கல்யாணம் நான் பண்ணிக்கணும் அப்படின்ற. காவேரி நீ பண்ணுறது கொஞ்சமாக நல்லா இருக்கா, மாப்பிள்ளை நல்லா இருக்காரா, நல்ல குடும்பமாக இருக்கான், உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க, இதுக்கு மேலே என்னடி வேணும், எனக்கு பிடிக்கணும்லக்கா, எனக்கு பிடிக்கல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே அப்படி என்ன தாண்டி உனக்கு பிடிக்கும், என் ட்ரீம் பாய் பற்றி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, உயரமாக அழகா அவர் எப்படி இருப்பார் தெரியுமா, அவரை நான் நேரில் பார்த்தேன்க்கா, அப்படியே அசந்து போயிட்டேன், அதனால் அந்த மாதிரி யாராவது இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்க்கா, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளையை பாருங்கள், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறேங்க. என்னடி எப்படி வளர்றா, என்னமோம்மா உன் பொண்ணு ஆச்சு நீ ஆச்சு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, சரி நான் நேரில் வந்து அப்புறமா பேசுகிறத பற்றி, சரியா நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இப்போது தற்சமயத்துக்கு வேணாம்னு சொல்லிடாத, பொறுமையாக இரு, இப்போ எதுவும் சொல்ல வேணாம், அப்புறம் காவேரிக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னோடனே என்னமோ நீ பேசி ஏதாவது பண்ணுறீ அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நிவீனும் வந்து நம்ம யமுனாவும் வந்து என்னாச்சுமா ஓகே தானே எல்லான்னொன்னே, அவள் எங்கே ஓகே சொல்கிறா, எதுவும் ஓகே இல்லைன்னு சொல்லிட்டா, அவளுக்கு பிடிக்கலையா மாப்பிள்ளை, என்னம்மா சொல்கிற, மாப்பிள்ளை நல்லா தானே இருக்காரு, ஏன் பிடிக்கலையா அப்படின்னோடனே அதை உன் அக்கா கிட்டே நீ ஏன் கேட்டுக்கோ அப்படின்றாங்க. இங்கே வந்து என்னக்கா என்ன ஆச்சுக்கா, ஏன்க்கா மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கல அப்படின்னா, இங்கே பாரு யமுனா, நீ வந்து உனக்கு பிடிச்ச வந்து நிவீனை கல்யாணம் பண்ணிக்கிற, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ட்ரீம் பாயை நான் கல்யாணம் பண்ணிக்க வேணாவா, என்னக்கா சொல்கிற, ட்ரீம் பாயா, ஆமாடி ஒசரமா அழகா, அந்த மாதிரி ஒருத்தர் நீ பார்த்துருக்க மாட்டேன், நான் நேர்லேயே பார்த்தேன் தெரியுமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒருத்தராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு பிடிக்கணும், பிடிச்சாதாண்டி கல்யாணம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்னம்மா அக்கா இப்படி வளர்றா, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க அவங்க அம்மாவும். இங்கே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி, அவர் எப்படி இருந்தார், எவ்வளோ அழகாக இருந்தார், பாப்பாவுக்கு அவர் என்ன வேணும், பாப்பா ஒரு அப்பாவாக இருக்குமோ, ஒரு வேளை வந்து வந்து அம்மாவோட வேறு என்னவா இருக்கும் அவர், எதுக்கும் அம்முக்கிட்ட நம்ம நாளைக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, குட்டி காவேரி வந்து காவேரி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டே போகிறாங்க. உனக்கு அவ்வளோ பிடிக்குமாடா அப்படி சொல்லிகிட்டே வராரு. டேடி இங்கே எங்கள் மிஸ் பார்த்திங்களா இந்த படத்தை வரைஞ்சாங்க, பாருங்களேன், ஏன்னா அம்மா வரவே வரையிலையே, ஆனால் அவங்க வரைஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க சீக்கிரமாகவே உங்கள் அம்மா உன்னை தேடி வருவாங்கன்னு சொன்னாங்க டேடி அப்படின்னு. அப்படியே தன்னை அறியாமல் பார்க்குறாரு விஜய், அவங்க அப்படியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு